மகிமையும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய வேத வசனம், தியான வசனம் எரேமியா 47 அதனுடைய 6வது வசனம். கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே பெலிஸ்தியர்கள் மேலே கர்த்தருடைய கரம் பயங்கரமாக நம்மை தீங்கு செய்வதற்காக தேவ கோபத்தோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய செயல்களை கண்டு கவனிக்கிற தேவ மனிதன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த தேசத்திற்கு ஒரு இரக்கம் பாராட்டும், நன்மை செய்யும் அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்தினின்று தேவனை ஆற்றுவதற்காக முயற்சி எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறான், கர்த்தரின் பட்டயமே, நீ அமர்ந்து எப்பொழுது அமர்ந்திருப்பாய், எந்த மட்டும் ஸ்தோத்திரம் நீ கிரியை செய்து கொண்டிருப்பாய், நுரைக்கு வந்து திரும்பி அமர்ந்திரு என்று சொல்லி அங்கே அந்த ஆண்டவருடைய செயல்களை குறித்து, ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து, ஆண்டவரே அப்படியே நீர் நம்முடைய கோபத்தை விட்டு திரும்பி அமைதியாய் ஸ்தோத்திர ஜனங்களை நடத்தும் அப்படி என்று சொல்லி பரிந்து பேசுவதை நாம் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, தேசத்திலே நம்முடைய பட்டணங்கள், கிராமங்களின் பகுதிகளிலும் தேவனுடைய கோபம் பாவத்தினுடைய மோகமாக, அக்கிரமத்தினுடைய பயங்கரமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனிடத்திலும் அன்பில்லாத, எந்த மனுஷனிடத்திலும் நியாயம் இல்லாத, எந்த இடத்திலும் அக்கிரமங்கள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ கோபத்தின் பயங்கரங்கள் இந்த ஜனங்களை வாட்டி கொண்டிருக்க, நாமும் காணாதவர்களைப் போல செல்லாதபடி இந்த தேவ மனிதனைப் போல நாமும் நம்முடைய காரியங்களுக்காய் ஜெபிக்கிறதான நாம் நம்மை சுற்றிலும் தேவ கோபமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் விலக்கி அந்த ஜனங்கள் தேவனால் தப்புவிக்கப்படுவதற்காக, தேவனால் விடுவிக்கப்படுவதற்காக, தேவனால் ரட்சிப்படைவதற்காக நாம் தேவ சமூகத்திலே இந்த தீர்க்கதரிசியைப் போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம் என்றால், கர்த்தர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பையும், கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆதரவையும், கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருப்பார். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாட்கள் என்பதை நாம் அறிந்தும் அதை குறித்து நாம் பாரத்தோடு ஆண்டவருடைய கரம் ஜனங்களை தப்பவிடும்படி நாம் ஒருவேளை திறப்பிலே நின்று அல்லது பரிந்து பேசி ஜெபிக்காமல் இருப்போமானால், பட்டயம் தேசத்தை ஜனங்களை அழிக்கும் பொழுது நாமும் அதில் அகப்பட வேண்டியது இருக்கும். அனபடினாலே நாமும் தப்புவிக்கப்பட, ஜனங்களும் காப்பாற்றப்பட தேவ சமூகத்திலே தேவ இரக்கம் உண்டவர்களாய் மாற கர்த்தருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்போம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஆண்டவருடைய இரக்கங்கள் வெளிப்படும். இந்த இரக்கம் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும். நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ கோபத்துக்குட்பட்டிருக்கிற ஜனங்களையும் சூழ்ந்து கொள்ளும். தேவனாகிய கர்த்தருடைய நன்மையும் இரட்சிப்பும் எல்லாருக்கும் உண்டாகும்படிக்கு கர்த்தரே நடத்தி செல்லுவார். உத்தரவாதத்தோடு கூட நாம் இந்நாட்களிலே திறப்பிலே நிற்போம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, நல்ல பரிசுத்தமான காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ஆண்டவருடைய கோபம் அந்த பெலிஸ்தியர்கள் மேலே வெளிப்பட்ட பொழுது கர்த்தருடைய கரம் ஸ்தோத்திர ஆற்றப்படும்படி, அவருடைய அந்த கிரியைகள் ஸ்தோத்திரம் ஓய்ந்து ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசியானவர் ஆண்டவர் திறப்பில் நின்று ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தேவனே அப்பா, தேசத்திலே கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிற தேவ கோபத்தின் பயங்கரங்களிலே ஜனங்கள் சிக்கி, ஆண்டவரே இது தேவ கோபம் என்று கூட தெரியாதபடி
ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அழிவின் பாதை நின்று நாங்கள் கர்த்தருடைய இரக்கம் உண்டாக, கர்த்தருடைய தயவு உண்டாக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கோபமும் ஆற்றப்படும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு தேவனுடைய நன்மைகளும் பாதுகாப்பும் பரிசுத்தமும் வெளிப்படும். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்க கிருபையை தாரும். ஆண்டவர் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.